இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னா ஜாவாவோட சிம்பிள் ப்ரோக்ராம். எனக்கு ஜாவாவே தெரியாதுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஜாவா கோட்னா என்ன, அதுல எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி கிளாஸ் எது, மெயின் ஃபங்க்ஷன் எது, ஒரு வேர்டை வந்து நான் டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்கணும், நான் நம்பர்ல டிக்ளேர் பண்ண அதுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்கணும், எப்படி நான் ஒரு 2 நம்பரை ஆட் பண்றது, மல்டிப்ளிகேஷன் பண்றது, அதுவே எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும், அதுவே எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடுக்கணும். இப்பெல்லாம் உங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ற ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆர் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது இது ஒரு சிம்பிள் ஒரு பேசிக் இதுதாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பேசிக்கே இந்த கோடிங் தான் இருக்க போது. ஸோ நம்ம இது டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபைலோட பேர் என்ன வைக்கலாம்னா கெட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்றது மஸ்ட் இருக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் கிளாஸ் கெட் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அங்கே பப்ளிக்ன்றது நம்ம வந்து பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட் அண்ட் கிளாஸ்ன்றது அங்கே ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் மாதிரி கிளாஸ் மஸ்ட் வந்து கொடுக்கணும். கெட் எக்ஸாம்பிள்ன்றது என்னன்னா நம்ம கிளாஸோட பேர் வந்து கெட் எக்ஸாம்பிள் அண்ட் அந்த எல்லோ கலர்ல இருக்க ஓப்பன் பேரண்டிசஸ் மஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கெட் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கல அந்த பிரேஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு லாஸ்ட்ல இருக்கலாம் அந்த பிரேஸ் தான் வந்து க்ளோசிங் பிரேஸ். இந்த பிரேஸ்க்கு நடுவில் தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் எது பண்ணாலுமே இந்த கிளாஸ்க்கு நடுவில் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரீ டிஃபைனான கீவேர்ட். எதுக்கான கீவேர்ட்னா மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் அதாவது டிக்ளேர் பண்ணி அண்ட் ஆட் பண்ணுமா என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் கொடுத்துரும். அதோட ஓப்பன் பேரண்டிசஸ் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பேரண்டிசஸ் அண்ட் இது க்ளோஸ் பேரண்டிசஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது மெயின் ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேர்டாக கொடுக்கணும்னா நம்ம ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு ஏபிசிடி இதில் நம்ம ஒரு லெட்டர்ஸாக டிக்ளேர் பண்ணுறோம்னா நம்ம வந்து கேரண்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி டேட்டா டைப் வேரியபிள் இதை பற்றிலாம் நான் கிளியர் டெஃபினிஷனோட தமிழில் நம்ம கிளியராக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் போய் பார்த்துக்கோங்க. சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் நேம்ன்ற ஒரு வேரியபிளில் கோட் வித் NFS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை வந்து அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம அங்கே ஒரு செமிகாலன் வைக்கணும், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் நம்ம இப்போ ஹோல் நம்பர்ஸில் வந்து நம்பர் கொடுக்குறோம்னா அதுக்கான டேட்டா டைப் வந்து இன்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ஏன்ட ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 10ன்ற ஒரு வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுப்போம். அண்ட் ஏன்ட ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 20ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் இன்ட் சீன் சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு சீன்ற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல அந்த ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து சீல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். அதுக்காக தான் நம்ம இன்ட் சீன்ற ஒரு வேரியபிள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மெத்தட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணோம்னா எப்படி பண்ணோம்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இன்ட்ல ஏ பி சின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டு அண்ட் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா இது வந்து ஒரு சிம்பிள் அனதர் மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள கோடிங் எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரிண்ட் பண்றதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என் இது கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனோட நான் என்ன கொடுக்க போறேன்னா மை சேனல் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல அப்படியே பிரிண்ட் ஆகும் மாறாம. அண்ட் நான் பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கு பக்கத்துல பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுத்து நான் என்ன கொடுக்க போறேன்னா இப்போ நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல தான் நான் என்னோட சேனல் நேமை சேவ் பண்ணி அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நேம் எங்கெல்லாம் கால் பண்றனோ அங்கெல்லாம் எனக்கு கோட் வித் NFS பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிளஸ் எதுக்காக கால் பண்றாங்கன்னா பிளஸ் வந்து கால் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு சிம்பிள். ஸோ பிளஸ் போட்டுட்டு நான் நேம்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணேன். நம்ம இப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இது மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பிளாக் டிக் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும் அண்ட் அதுல ஒரு செட் ஆஃப் எக்ஸிகியூஷன் கோட் அங்க வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜாவாசின்னு சொல்லிட்டு என்ன கிளாஸ் நேம் அதாவது ஃபைல் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து மஸ்டா கிளாஸ் நேமா கொடுக்கணும். அண்ட் அதை தான் நம்ம இங்க வந்து கொடுத்து கெட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது கம்பைல் பண்றதுக்கான ஒரு கோட். ஸோ இது வந்து ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் காட்டும். அப்படி இல்லைனா ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் இன்னொரு கோட் வந்து ரன் பண்றதுக்காக இன்னொரு எக்ஸிகியூஷன் பண்ணணும். ஒரு ரன்கான கோட் என்னன்னா ஜாவா அப்புறம் நம்ம கிளாஸ் நேம் அது மட்டும் கொடுத்து என்டர் அடிச்சோம்னா நம்மளுக்கு பாத்தீங்களா மை சேனல் நேம் இஸ் கோட் வித் NFS. இப்போ புரியுதா? டபுள் கோட்ஸ்ல கொடுத்தது நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. பிளஸ் நம்ம வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதை கால் பண்ணி நம்மளுக்கு அப்படியே கோட் வித் NFS சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கால் பண்ணி இது பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா நம்ம சில லாங்குவேஜ்ல கமா போட்டு யூஸ் பண்ணுவோம்ல. இந்த பிளஸ் தூக்கி கமா போட்டு கால் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்களா? கம்பைல் பண்ணா நம்மளுக்கு இந்த செட் ஆஃப் நிறைய மெத்தட் பிரிண்ட் ஸ்ட்ரீம்ல அது வந்து ஆப்ஜெக்ட்ல ஏதோ எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஸோ நம்ம பிளஸ்ன்றது தான் வந்து ஜாவால கால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ மறக்கக்கூடாது. அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூவை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம
ஆல்ரெடி வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சில வந்து a + b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகி cன்ற ஒரு வேரியபிள்ல ஆட் ஆகி ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்காக system.out.printlnல டபுள் கோட்ஸ்ல டோட்டல் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு பிளஸ்ன்ற ஒரு சிம்பிள் வச்சு சியை வந்து கால் பண்ணிடலாம். அண்ட் கண்ட்ரோல் + பிளாக் டிக் அது நம்ம கிளிக் என்டர் அடிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். அண்ட் நம்ம எப்பயும் போல ஒரு செட் ஆஃப் கோட் வரும். நம்ம ஜாவா சி அப்புறம் கிளாஸ் நேம் என்ன கெட் எக்ஸாம்பிள் ஃபைல் நேமும் அதுதான். ஸோ அதை வச்சுட்டு அண்ட் .javaன்னு சொல்லிட்டு நம்ம கம்பைல் பண்ணோம்னா ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா எரர் வரும். அப்படி இல்லைனா ஒரு செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் நம்ம ரன் பண்ணுறதுக்கான என்ன கோட் வரும்? ஜாவா கிளாஸ் நேம் அதாவது ஃபைல் நேம் வரும். இப்போ என்டர் அடிச்சோம்னா பார்த்தீங்களா நம்ம டோட்டல் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்களா மை சேனல் நேம் இஸ் கோட் வித் NFS அதுவுமே நம்ம பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம்னா இப்படி தான் பண்ணணும். a + b அப்படின்னு கொடுத்தாலே அது ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது ஆட் ஆகி அதில் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கால் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஆட் மாதிரியே இப்போ சப்ட்ராக்ஷன் பார்த்துடலாம். அண்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆடா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். டீன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதை காப்பி அந்த system.out.println இருக்குல்ல அதை காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் டீன்ற அந்த வேரியபிள்ல ஏவையும் பியையும் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் கம்ப்யூட்டருக்கு சொல்ல போறோம். ஸோ d = a - b ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே ஒரு எக்ஸிகியூஷன் ஒரு கோட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜாவா சி ஃபைல் நேம் வச்சு நான் ஜாவா வச்சு என்டர் கிளிக் பண்ணா இன்னொரு எக்ஸிகியூஷன் ஆஃப் கோட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணுறதுக்கான கோட் ஜாவா கெட் எக்ஸாம்பிள் அதாவது கிளாஸ் நேம் என்டர் அடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். நம்மளுக்கு மை சேனல் நேம்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் வேல்யூ ஆட்லையுமே சப்லையுமே பார்த்தீங்களா 30 பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம எதுக்காக அப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா நம்ம ரெண்டுத்தையும் கால் பண்ணும்போது சிசியால கால் பண்ணிருக்கோம். ஸோ சியோட வேல்யூ 30 தானே இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கான. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா டில தான் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேரியபிள் நேம் வந்து டி. ஸோ அங்கே டி போட்டு நம்ம கால் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான அவுட். நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷனும் பண்ணிடலாம். இப்போ ஈன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். அண்ட் அந்த ஈன்ற ஒரு வேரியபிள்ல அந்த ஏவும் பியும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகி அந்த ஈன்ற ஒரு வேரியபிள்ல வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ system.out.printlnல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் மல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துடலாம் நம்மளுக்கு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஈயை கால் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். டெர்மினல் ஓப்பன் பண்ணி இப்போ எக்ஸிகியூஷன் ஆஃப் கோட் வந்துட்டு அப்புறம் நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணி எந்த எரரும் வரல. ஓகே ரன் பண்ணிடலாம். அண்ட் ரன் பண்ணுறதுக்கான கோடும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் பார்த்தீங்களா மை சேனல் நேம் அதுக்கப்புறம் ஆடிங் வேல்யூ அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் வேல்யூ அண்ட் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் கோடிங்ல நம்ம இந்த மாதிரி தான் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அண்ட் நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன பண்ணணுமே நம்ம system.out.println தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அவுட்புட் வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக. இதே மாதிரி ஜாவா டியூட்டோரியலில் நம்ம இன்னும் நிறைய சீரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கோடிங் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சின்ன கோடிங் வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். தெரியாத நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் நம்ம சேனல் மூலியமா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணி தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி கோடிங். பை பாய்.